டாக்டர் ரெங்காச்சாரி அப்படின்னு பெரிய மருத்துவ மேதை. அவர் பேரில் தானே ரோடு இருக்குது, ரெங்காச்சாரி ரோடு. இப்போ கூட எல்லாம் சாரிகிரி எல்லாம் படாது, ரெங்கா ரோடு. ஏன்னா இந்த பேரில் இருந்துருத்துனா ஜாதி ஒழிஞ்சு போயிடும்ட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டான், ஜாதிக்கு ஜாதி கட்சியை ஆரம்பிச்சுட்டா. மதம் இருந்தாக்க ஜாதி இருந்தாதான் நாடே குட்டிச்சவராக எடுத்துன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவெல்லாம் இப்போ என்ன எடுத்துனர், மதம் இருந்து ஜாதி இருந்தால் தான் எல்லாருக்கும் பொழப்பே நடக்கிறது. அப்படி ஆயிடுத்து. ரெங்காச்சாரி என்ன பண்ணார், ரொம்ப பெரிய மருத்துவ மேதை, இருந்தாலும் ரொம்ப பக்தி உள்ளவர், சிரத்த உள்ளவர். பெரியவாழ்கிட்ட தரிசனத்துக்கு வந்திருந்தார். பேசிண்டே இருக்கிறது அவர் சொன்னார், நானும் இத்தனை வருஷமாக டாக்டராக இருக்கேன், பல பேருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இனிமேல் நான் பண்ணாத ஆப்ரேஷனில் அறுத்து கோத்து எல்லாம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு என்ன போன்னா, அது உன் ப்ரொஃபஷன் பண்ணுற, அதை எங்கிட்ட சொல்லுவானே பண்ணேன். அவர் சொல்ல, இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் என்னடான்னா ஒருத்தர் அத்வைதங்கிறேள், ஒருத்தர் விசிஷ்டாத்வைதங்கிறேள், ஒருத்தர் துவைதம்ங்கிறா, ஏகப்பட்ட சித்தாந்தம், ஏகப்பட்ட ஃபிலாசபி. ஒருத்தர் ஒன்று தாங்கிறார், ஒருத்தர் ரெண்டு தாங்கிறார், ஒருத்தர் ஒன்றாவும் இருக்கலாம் ரெண்டாவும் இருக்கலாம்ங்கிறார். ஆளுக்காலும் ஒன்று சொல்கிறேன் உங்கள் சித்தாந்தத்தில். உடனே அதுக்கு கேட்டால் சொன்னால் உனக்கு என்னன்னா, ஏதோ அவ சொல்லிட்டு போகிறா, நமக்கு என்ன இல்லை. இப்படி ஆளுக்காலும் ஒன்றுன்னு சொன்னால் நிஜமாவே ஒன்றா ரெண்டா என்னன்னு புரிய மாட்டேங்கிறது. நீங்களும் பரமாத்மாங்கிறேள் ஜீவாத்மாங்கிறேள், ஒருத்தர் ரெண்டும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுங்கிற, இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறங்கிற, இன்னொருத்தர் சொல்கிறார் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைங்கிற, என்னெல்லாமோ இருக்குது. இப்படி நீங்கள்லாம் எல்லாரும் ஆளுக்காலும் ஒன்று சொல்லியிருக்கீள். ஆனால் நானும் ஆஸ் ஏ டாக்டர் இனிமேல் மனுஷ உடம்ப அறுத்து கோத்து பார்க்காத இடம் இல்லை, உள்ளுக்குள்ளே அத்தனையும் பார்த்துட்டேன். நீங்கள் சொல்கிற அந்த ஆத்மாவோ பரமாத்மாவோ ஜீவாத்மாவோ என்ன ஒரு ஆத்மாவோ தெரியாது, அதெல்லாம் கண்ணால் பார்க்கலன்னு. நீங்களாம் இருக்குன்னு சொல்கிறேள், அதில் சண்டை வேற போட்டுக்கிறேள், ஒன்றுங்கிறேள் ரெண்டுங்கிறேள் இத்தனையும் போட்டுக்கிறேள். ஆனால் நான் ஒரு டாக்டராக பார்க்குறேன், ஒரு விஞ்ஞானியாக பார்க்குறேன், உடம்பை எல்லாம் அறுத்து கோத்து பார்த்தாச்சு. நீங்கள் சொல்கிற அந்த ஆத்மாவா கீத்மாவா, அது பரமாத்மாவோ ஜீவாத்மாவோ அல்பாத்மாவோ ஏதோ ஒன்றும், அது எங்கேயும் எங்கே இருக்குன்னு தான் தெரியல, உடம்புக்குள்ள எங்கன்னால பார்க்கல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இல்லை நீங்களே சொல்கிறவெல்லாம் ஏதாவது முட்டாள் சொன்னால் அது ஏதோ லூசு வளர்றதுன்னு விட்டுட்டு போகலாம். சொல்கிறவளோ பெரிய சங்கரர், ராமானுஜர், மத்வர்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்கிறேள், அதை எங்களால் இக்னோர் பண்ணவும் முடியல, ஒதுக்கவும் முடியல. சாதாரண ஆள் சொன்னாக்க வேணால் இது நம்ம ஒதுக்கிடலாம், சொல்கிறதெல்லாமல் பெரிய மகான்களாக இருக்கு. இப்படி மகான்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்ஸு வித்தியாசமாக பேசினா ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். அதுக்காக கேட்டேன் அப்படின்னார். ஸோ அப்போது நாங்கள்லாம் சொல்கிறோம், ஏதோ ஆத்மாங்கிறோம், உள்ளே இருக்குங்கிறோம், வெளியில் இருக்குங்கிறோம், ஒன்றுங்கிறோம் ரெண்டுங்கிறோம் எத்தையோ சொல்கிறோம். ஆனால் நீ ஒரு டாக்டராக திறந்து பார்த்துட்ட உடம்பு முழுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால உனக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கு இல்லையான்னார். ஆமாம், கண்ணால் பார்க்குறத எப்படி நம்புறதுன்னு. கண்ணால் பார்க்காத எப்படி நம்ப முடியும்? ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நேர் ஆப்போசிட்டாக சொல்கிறது. வேதாந்தம் என்ன சொல்கிறதுன்னு, நீ கண்ணால் பார்த்தா அது பொய்ன்னு வச்சுக்கோங்கிறது. நாஸ்திகர்கள்லாம் கருப்பு சட்டையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு, கண்ணால் பார்க்கறது தான் மெய் அப்படிங்கிறது, கண்ணால் பார்க்காத நம்பக்கூடாதுங்கிறது. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்ற, கண்ணால் பார்த்துட்டீங்கன்னா அதுகிட்ட ஜாக்கிரதையாரு, நம்பாது. ஏன்னு, இன்னைக்கு கண்ணால் பார்த்த எத்தனை நாளைக்கு பார்ப்ப? நாளைக்கு பார்ப்பியா, நாளைக்கு பார்ப்பியா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ கண்ணால் பார்த்ததே இருக்கிற இடம் தெரியாத போச்சு. அப்போ இது பொய்யா நெய்யா? இப்போ பார்த்த வரைக்கும் மெய், அப்புறம் போயினப்புறம் பொய்யும் பெய்யா? மெய்யா இருந்தாக்க உண்மையாக இருந்தால் போகவே படாது, எப்பொழுதும் இருக்கணும், பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஆனால் பார்க்குறது எதுவும் பர்மனெண்ட்டாக இல்லையே, போயிடுது. ஒன்றும் வேண்டாம், இது அத்தனையும் நாம் ஏதோ நினச்சின்னுக்கிற அத்தனையும் ஒரு சுனாமிக்கு தாக்கு பிடிக்கலையே. சமுத்திரம் ஒரு எம்பித்து இறங்கித்து, அவ்வளவுதான், எங்கே போச்சுன்னு தெரில எல்லாம். அப்போ நம்பினது என்னாச்சு?
கண் எதிர்க்க இத்தனை நாள் பார்த்துண்டிய உண்மையை இப்போ எங்கே போச்சு? இதுதான் வேதாந்தம் சொல்லுது. அதனால பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. காணல் நீர் மாதிரி, சினிமா மாதிரி. சினிமாங்கிறதே வேதாந்தத்தை சொல்றது தான் சினிமா. பார்க்கறதே, சீனில் பார்க்கறதே அத்தனையும் உண்மையாக தெரியறது. அதில் ஹீரோயின் அழுதா நம்மளும் அழறோம், அவள் சிரிச்சா நம்மளும் சிரிக்கிறோம். அத்தனை உணர்ச்சிகளும் நமக்கும் இருக்குது, எல்லாம் தெரியறது. ஆனால் என்ன, லைட்டை போட்டுட்டா அப்போ எப்போ தெரியும்? லைட்டை அணைச்சிட்டு இருட்டில் காமிச்சாதான் எல்லாம் தெரியும். லைட்டை போட்டு வந்துடுத்துனா வெறும் வெள்ளை மட்டும் நிற்கிறது, வெறும் தரை தான் நிற்கிறது. எங்கே சார் காணும்? இப்போ எங்கே காணும்? ஹீரோவை காணும், ஹீரோயினை காணும், டுவேட்டை காணும், அழுகு காணும், சிறுக்கை காணும். இதே லீலை தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. இதை பண்ணுறவருக்கு பேர் தான் பிரம்மம்னு பேர். இதை பண்ணுறவளுக்கு பேர் தான் அம்பாள்னு பேர். ஒரு வெள்ளை திரை இருக்கு, அது உண்மை தானே. அந்த திரையில தானே இத்தனை விசித்திரமும் காமிச்சுது. அதை போல பிரம்மங்கிற திரையில இந்த மாயைங்கிற சக்தி என்ன பண்றான்னு இத்தனை விளையாட்டையும் காமிக்கிறா. நமக்கு சினிமா படம் காமிக்கிறா. எத்தனை நேரம் காமிப்போன்னு தெரியாது. ஒரு ஷோ எத்தனை நேரமோ அத்தனை நேரம், அவ்வளவுதான், போச்சு. அதனால கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது தான் அறிவில்லாதத்தனம். எல்லாத்தையுமே கண்ணால பார்த்துட முடியாது. இப்போ நான் கண்ணால பார்க்குறேன், இந்த செவுறு வரைக்கும் தான் எனக்கு தெரியறது. நான் உடனே தீர்மானம் பண்ணி தான் இந்த செவுரோட எல்லாம் முடிஞ்சு கொடுத்து மயிலாப்பூர் நான் சொல்ல முடியும்? செவத்துக்கு தாண்டி இருக்கே, ஆனால் நான் பார்க்கலையே, யாரோ ஒருத்தர் பார்க்குறாரே. அதனால நம் புலன்களுக்கு, கண்ணுக்கோ காதுக்கோ, நம்மளோட இந்திரியங்களுக்கு, புலன்களுக்கு ஒன்று அகப்பட்டு கொடுத்து அப்படின்னா அது மட்டும்தான் உண்மைன்னு நம்ப முடியாது. அப்படி அகப்பட்டதுனாலேயே அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்ல முடியாது. கண்ணால பார்க்காததும் இருக்கு, நம்ம கண்ணுக்கு எட்டாததும் இருக்கு, நம்ம காதுக்கு எட்டாததும் இருக்கு, நம்ம இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயங்களும் உலகத்தில் இருக்கும். அதை நம்புறது தான் பகுத்தறிவு. அதை எனக்கு தெரியலங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு தெரியாத இருக்குமா? எனக்கு சக்தி இவ்வளவுதான், என்னை விட சக்தி உள்ளவருக்கு அதை விட என்ன கொஞ்சம் தெரியுது. அதனால் பார்த்ததை தான் நம்புவேன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நாங்கள்லாம் சொல்கிற இந்த ஆத்மாவை நீ உடம்புல பார்த்துட்டேன், தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல, இல்லை, அதனால இதை நம்ப முடியலங்கிற ஓம்படியே வச்சுப்போம். அப்படி உங்ககிட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணுறா, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறா. அதில் யாரானும் ஒருத்தர் ரெண்டு பேர் சக்ஸஸ் ஆகாத காலமும் ஆவாளோ இல்லையோ. உன் பேஷண்ட்டில் யாரானும் போயிட்டா, காலம் ஆயிட்டா, நீ எதானும் சொல்லணுமான்னா, நீ அதுக்கு எதானும் பண்ணணுமான்னு அவர் பார்த்தார். உடனே அவர் சொன்னார், எஸ் எ டாக்டர் நான் சர்டிஃபை பண்ணணும்னர். என்ன பண்ணணும்னர்? இந்த ஆள் செத்து போயிட்டான்னு சர்டிஃபை பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட்னு பேர் அதுக்கு. சொல்கிறாளோ இல்லையோ, டாக்டர் இது அவ்வளோதான், இன்னுமே பூட்ட கேஸ் அப்படின்னு சொன்னாதான் சுடுகாட்டிலே எடுத்துப்பா, இல்லைன்னா அங்கே கூட தூக்கின்னு போக முடியாது. சர்டிஃபிகேட் பண்ணும். அதனால் அது யார் பண்ணுவாங்க? யார் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு அவளுக்கு ஒரு டாக்டராக இருக்காளோ அவள் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இவரோட பேஷண்ட் போயிட்டுனா இவர் தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எஸ் எ டாக்டர் எனக்கு கடமை, நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஓகே, அதில் என்னன்னு கொடுப்பேன்னா, டெத் சர்டிஃபிகேட்டில் என்னன்னு கொடுப்பேன் அப்படின்னு பெரியவா கேட்டா. இது மாதிரி கேட்டோன்னே அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார். இவரோ ஆத்மாங்கிறேள், பரமாத்மாங்கிறேள், ஜீவாத்மாங்கிறேள், அதை பற்றி வேதாந்தத்தை கேட்கறதுக்கு வந்தால் சந்தேகம் கேட்டால் இவர் எதுக்கு இனிமே உசுறு போகிறத பற்றியும் இருக்கிறத பற்றியும் கேட்கணும்? இவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாத இவர் எதிர்கேள்வி கேட்குறார். அதனால கொஞ்சம் இரிட்டேட் ஆனார். அவர் என்ன டெத் சர்டிஃபிகேட் என்னன்னு கொடுப்பேன்னாக்க ஒரு டாக்டரை பார்த்து கேட்குற கேள்வியா? கேட்டோன்னு அவர் என்ன பண்ணார், டென்ஷன் ஆகிட்டார். உடனே என்ன கொடுப்பேன், பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னு. இதை வரவழிக்கணுங்கிறதுக்கு தான் இரிட்டேட் பண்ணுறா. இந்த மகான்கள்லாம் அவள் இரிட்டேட் பண்ணுறது கூட ஏதோ விஷயம் கறக்கிறதுக்கு தான். நீங்கள் ரொம்ப கூலாக பேசினாக்க நம்மளும் விதண்டாவாதம் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், என்ன சொல்லுவேன், பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னு.
கொடுப்பையோ இல்லையோ பிராணம் போயிடுத்தேன்னு அப்படின்னா. ஆமான்னு. ஆமாம், பிராணம் போயிடுத்தேன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பேங்கிறியே, நீ இத்தனை உடம்ப அறுத்து கோத்து தைச்சி இத்தனை பண்ணினேன்னு, அப்போ அது உள்ளுக்குள்ளே எங்கேயான அந்த பிராணனை பார்த்தையோன்னா. பிராணனை பார்த்தையோ அப்படின்னு அவர் ஒரு க்ஷணம் ஆடித்து, ஏதோ பூகம்பம் வராப்புல இருக்கு. அட பொல்லாத கழவர் எப்படி வர்றாரு பாரு, மடக்கிறார் நம்மள. என்ன பதில் சொல்றது? உடனே அதை கண்ணால பாப்பானே அப்படின்னார். பின்ன கண்ணால பார்க்காத போயிடுத்துன்னு எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா, நீ கண்ணாலேயே பார்க்கலைங்கிற அது போயிடுத்துன்னு பொய் சர்டிஃபிகேட்டாக கொடுப்ப? பார்க்காத விஷயம் ஒன்று போயிடுத்துன்னு சர்டிஃபிகேட்னா ஃப்ராடு இல்லையோ அது? பார்க்காத ஒன்று போயிடுத்துன்னு எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே டாக்டரோலே சமாளிக்க மாட்டாரா? உடனே அவர் என்ன பண்ண, அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த பிராணன் உள்ள உடம்புக்கும் போன உடம்புக்கும் வித்தியாசம் தெரியறதே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமே, அனுமானம் பண்ணலாமே அப்படின்னு. 2 பேர் தூங்கின்னு கிடக்கான்னா கூட, தூங்கின்னு இருக்கிறதுல மூச்சு ஓடின்னு இருக்கா, பிராணன் ஓடின்னு இருக்கா, பிராணன் இல்லையான்னு பார்த்தா கண்டுபிடிச்சுடலாமே, தெரியறது இண்டிகேஷன். இதை சொன்னார். அதனால அந்த பிராணன் உள்ள இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரியறது, அதுலேருந்து கண்டுபிடிச்சு அனுமானம் பண்ணிக்கலாமே அப்படின்னார். இப்போ பிடிச்ச வா வழிக்கு, இதுலேருந்து சொல்ற, நீனே சொல்ற, ஓ விஞ்ஞானத்திலையும் சொல்ற, உன்னை எல்லாத்தையும் கண்ணால தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, சிலதை அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம், உண்மை இருக்குன்னு நீனே ஒத்துக்கிறையோ இல்லையோ அப்படின்னார். அவர் பார்த்தாரு. ஆமா அப்படின்னா, அதை மாதிரி தான்டா இந்த ஆத்மாவும் அப்படின்னா. நீ கண்ணால பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, அனுமானத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். அதோ அந்த இடத்துல புகையிறது அப்படின்னா, நீ இனிமேல் நெருப்பை பார்க்க வேண்டாம், புகையை பார்த்தோன்னே அங்க ஏதோ ஃபயருங்கிற. நெருப்பை பார்த்தியா நீ? இல்லையே. இதை போலதான் இந்த ஆத்ம விஷயத்திலையும் வேதாந்தத்திலையும் எல்லாத்தையும் நீ கண்ணுனால பார்த்து இந்திரியங்களால கிரகிச்சு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் இருக்கா இருக்கான்னு கண்ணை எதிர்க்க காமிக்கணும் அப்படின்னா எதுக்கு காமிக்கணும்? அவர் இருக்காருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னர், இந்த உலகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் இருக்காருன்னு. ஏன்னர், இத்தனாம் பெரிய உலகம், இவ்வளவு பிரபஞ்சம், இதுல எத்தனை வெரைட்டிஸ், எப்படிலாம் விசித்திரமா இருக்கு. தான்னு காலங்காலத்தால 6 மணின்னா சூரியன் கிழக்க உதிக்கிறது, தான்னு 6 மணின்னா சாயந்தரம் அஸ்தமிக்கிறது. இதே 12 hours கரெக்டா இன்டர்வெல்ல அடுத்த 6 மணிக்கு வெளியில திருப்பி உதிக்கிறது. யாரு இதெல்லாம் இப்படி பண்ணுன்னு சொல்லி வச்சா? சூரியனுக்கு யாரு கண்ட்ரோல் பண்ணா? தினம் காலங்காலத்தால நீ 6 மணிக்கு கிழக்க தான் எழுந்திருக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு மேற்க தான் உதிக்கணும்னு அஸ்தமிக்கணும் யாரான்னு சொன்னாடா? ரெகுலரா நடக்கிறதே பண்றதே. பிரபஞ்சத்துல பார்த்தா இயற்கையில அத்தனையும் என்ன ஒரு ஒழுங்குமுறையோட நடந்துட்டு இருக்கு. ஆச்சரியமானா இருக்கு. மார்கழி மாசம்னா உடனே பனி எங்கேருந்தோ வந்துடுறது, ஐப்பசி மாசம்னா உடனே எங்கேருந்தோ மழை வருது. அது என்ன சார், எப்படி உங்க சயின்ஸ்ல ப்ரிடிக்ட் பண்றேன்? ஜூன் 1ஆம் தேதி மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும் டிவியில சொல்ற, எதை வச்சுன்னு சொன்ன? எப்படி சொல்ற? என்ன நேச்சர் அவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்குன்னு அனுமானத்திலையும் தைரியத்துல சொல்ற. ஆச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும், 100 டிகிரி போகும், 102 டிகிரி. எப்படி நீ அனுமானம் பண்ற? மழை வரும், வெயில் அடிக்கும், காத்து வரைக்கும், பனி கொட்டும், எல்லாம் சொல்றே. இந்த ரெகுலரா நடக்கிறதே, ப்ரோக்ராம் பண்ணாப்புல சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கே. எப்படி நடக்கிறது? இந்தந்த காலத்துல இந்தந்த பூக்கள் பூக்கிறது, இந்தந்த பழங்கள் ஆச்சு, வசந்த ருது வரப்போறதுங்கிறதுக்கு முன்னாலேயே மல்லி எறும்புவா கொட்டி கிடக்கு, மாங்காயா கொட்டி கிடக்கு, பலாப்பழமா கொட்டி கிடக்கு. யாரு சொன்னா? அதுக்கு பலாமரத்துக்கெல்லாம் நீ இந்த மாசம்தான் பழுக்கணும், இந்த மாசம்லாம் பழுக்கப்படாதுன்னு யாரானு ஆர்டர் போட்டாளா? பூக்களுக்கெல்லாம் இந்த சீசன்ல தான் பூக்கணும், இந்தந்த மாசத்துல தான் பூக்கணும், இப்போ பூக்கப்படாதுன்னு சொன்னால. இப்படி நேச்சர்ல பார்த்தா, இயற்கையில பார்த்தா இத்தனை காரியங்களும் நடக்கிறது, அத்தனையும் ஒரு ஒழுங்குமுறையோட நடக்கிறது. இந்த நேச்சர்ல ஒழுங்கு தப்பி நடக்கிறது ஒரே ஒரு ஜீவராசி தான், மனுஷன் ஒத்தந்தான். மீதி எதுவுமே ஒழுங்கு தப்பாது. இவன் ஒத்தந்தான் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுன்னு ஒழுங்கு தப்பி நடக்கிறானே வழிய,
வேற எந்த ஜீவராசிகளான காலம் மாறி போச்சுன்னு சொல்றதோ? எங்கேயானு நான் எல்லாம் சொல்லியிருக்கோம். எங்க தாத்தா காலத்தெல்லாம் குலைச்சிருந்தா நாங்கள்லாம் இப்போ குலைக்க மாட்டோம், பாடத்தான் பாடுவோம். அப்பாவாலாம் எதெல்லாம கண்டத்தை தின்னுந்தா நாங்கள்லாம் இப்போ இனிமேல் சரவண பவனில் தான் சாப்பிடுவோம். ஏதானு சொல்றதா என்ன? இல்லை. ஆடு சொல்றதா, மாடு சொல்றதா, மரம் சொல்றதா, செடி சொல்றதா, கொடி சொல்றதா? ஒன்றும் மாறி போச்சு, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம். அங்கே அவள்லாம் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணியிருந்தா நாங்கள் இப்போ எல்லாம் பண்ண மாட்டோம், ஏதானு சொல்றதா என்ன? இல்லையே. ஆனால் மனுஷன் ஒருத்தன் தான் இதை சொல்கிறான். அதெல்லாம் அந்த காலம் சார். இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. என்ன காலம் மாறி போச்சு? கிருதயுகத்திலையும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருந்தது. இன்னைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. என்னைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கும். இயற்கையில ஈஸ்வர சிருஷ்டியில அத்தனையும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் இவன் மட்டும் காலம் மாறி போச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு, அவர் பண்ணின ஒரே தப்பு இவனுக்கு ஒரு அறிவை கொடுத்ததுதான். இந்த 6வது அறிவை கொடுத்தாரு பாரு, அதுதான் அவர் பண்ண தப்பு. மீதி ஒன்றுத்துக்கும் அதை கொடுக்கல, அதனால கப் சிப்புன்னு பேசாத இருக்கு. இவன் கொடுத்தோன்னு அதை என்ன பண்றான், இப்படி யூஸ் பண்றான். இவன் பண்ற தப்புக்கெல்லாம் காலத்து மேல பழி. காலம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இயற்கையில எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீ உன் மனசு மாறி எடுத்து, உன் புத்தி மாறி எடுத்து, அதனால காலத்து மேல பழி சொல்ற. நமக்கு மட்டும் என்னென்ன, நம்ம பண்றதுக்கோ பண்ணாததுக்கோ ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதே மனுஷனோட குணம். நேற்றுக்கே சொன்னேன், வால்மீகி எப்படி ஜஸ்டிஃபை பண்ணார்னு. இவர் திருடுறதை திருடிட்டு நியாயம் வேற சொல்றார். நான் என்னப்பா பண்றது, எனக்கு வீட்டில் பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, அவளுக்கு சாப்பாடு போட வேண்டாமா, அதனால திருடுறேன்னு. நல்ல கதையா இருக்கே. அப்போ உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, குழந்தை வைக்க சொன்னா? நீ திருடாதே இரு, நல்லவனா? இது மனுஷ குணம். அதனால எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இவ்வளவு அழகா நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சாலே, நேச்சரை இயற்கையை நாம பார்த்து பார்த்து ரசிச்சோம்னாலே நம்மளை அறியாத பக்தி வரும் உள்ளுக்குள்ள. அப்படியே உருகும், மனசு கரையும். என்ன ஒரு பிளான்டா இருக்கு, என்ன ஒரு பிளான்டா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்து பிளான் பண்ணாத நடக்குமா? எங்கேயான தானே எல்லாம் நடக்குமா? நடக்காது. எங்கேயோ போற இடத்தெல்லாம் நான் கார்டை சொருகிறேன், எனக்கு வேணுங்கிற 2000 ரூபாய் நோட்டு வருதுன்னா எப்படி வரும்? அது வெறும் மிஷின் தானே. எங்க போய் நான் ஒரு கார்டை சொருகினேன்னாலும் உடனே கேட்ட பணத்தை கொடுக்கறதுன்னா, அது மிஷின் வேணா ஜடப்பொருளா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அது எப்படி கொடுக்கறதுன்னு, இந்த மிஷினை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு மூளை எங்கேயோ வேலை செஞ்சு ப்ரோக்ராம் பண்ணி அதில் உள்ள சொருகி இருக்கு, இது ஒழுங்கா கொடுக்கறது. அந்த ப்ரோக்ராம் பண்ணினவர் ஒவ்வொரு மிஷினுக்கு நடுப்புறையுமா வந்து நிற்பர் மாட்டார். அவர் எங்கேயோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கார். அவர் பண்ணின ப்ரோக்ராம் படி எல்லாம் ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அதே போலத்தான் பெரிய ப்ரோக்ராமர் தான் அந்த ஆண்டவன்கிறவர். அவர் ப்ரோக்ராம் பண்ணி, அது சாதாரணவர் இல்லை, பராசக்தி. இந்த இத்தனோண்டு எனர்ஜிக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த ஆதி பராசக்திக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும். அது ப்ரோக்ராம் பண்ணி இத்தனையும் பண்ணி வச்சுட்டு, ஆனால் அது மட்டும் கண்ணுக்கு தெரியாத இருக்கு. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்மளை விட ஹையரார்கி இல்லாமல் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. அவள் யாருன்னே தெரியாது பல பேருக்கு. நம்ம சிஇஓ யாருன்னு நமக்கு தெரியுமோ? ஆனால் அவர் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கார், அவருக்கு தான் வேலை, அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். ஆளு கருப்பா சேப்பா தெரியாது. அதனால கண்ணுக்கு தெரிஞ்சது தான் நம்புவேன், கண்ணுக்கு தெரியாத நம்ப மாட்டேங்கிறது தான் அறியாமையை வழிய, மூடத்தனமே வழிய. கண்ணுக்கு தெரியாததையும் நம்புறது தான் பகுத்தறிவு. ஏன்னா சொல்றவர்கள்லாம் மகான்கள்பா, ரிஷிகள்பா. அவளுக்கு பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி அவளுக்கு லாபம் அடையணுங்கிற அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாத இருக்கலாம், உங்காது கேட்காத இருக்கலாம், அவளுக்கு கேட்கும். அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கு. அப்படி இந்த விஷயத்துல கண்ணால் பார்த்தது தான் நம்பேன்னு, பார்க்காத நம்ப மாட்டேன்னு சொல்றது தப்பு, அறியாமை. நீ பிராணம் போயிடுத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுத்த, ஆனால் அந்த பிராணனை பார்க்கல. இப்போ கேட்டால் சொல்ற பார்க்கலன்னாலும் அதை இருந்தது இல்லைங்கிறதுக்கு வச்சு நான் அனுமானம் பண்ணிக்கலாம். இதை போல தான் வேதாந்தமும். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாது. அது என்னமா இருக்கும்?
இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, குட்டையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, ஷேப்பா இருக்குமா, ஆம்பளையா இருக்குமா, பொம்பளையா இருக்குமா, தெரியாது ஒருத்தருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியறது. அது இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல இத்தனையும் நடக்கிறது. அது இல்லைன்னு கிளம்பிடுதுன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை, வெறுமன யூஸ்லெஸ். அப்படின்னா இதுலேருந்தே தெரியறது. அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, இதுக்குள்ள இருக்கிற உயிர், அதுக்குள்ள இருக்கிற உயிர், இதுக்குள்ள இருக்கிற உயிர்னு அந்த உயிர்ல ஏதான வித்தியாசம் காண முடியுமோ? நாய் உயிரோட இருக்கிறதையும் அதை என்னென்ன காரியம் பண்ணணுமோ பண்ணியிருந்தது, உயிர் போயிடுத்துனா வெறுமனை கிடக்கு. மனுஷனும் உயிரோட இருக்கிறத என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருந்தான், போயிடுத்துனா கிடக்கு. இப்ப என்ன பண்ணுறது அப்படின்னர். இப்படி எல்லாத்துக்குள்ள இருக்கிறதும் ஒன்னே தான்ப்பா, ஒரே நிச்சயம். ஃபேனை சுத்தட்டும், லைட்டா எரியட்டும், ஏசியா ஓடட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆனா இது அத்தனைக்குள்ளேயும் ஓடுற கரண்ட் என்னமோ ஒண்ணுதான். அந்த கரண்ட்டை யாரான கண்ணால பார்த்துருக்குமா? அது எப்படி இருக்கும் தெரியுமோ? தெரியாது. ஆனா அந்த கரண்ட் இருக்குங்கிறத உணர்றோம். எப்படின்னர், இந்த லைட் எரியறதுனால, ஃபேன் சுத்துறதுனால, ஏசி ஓடுறதுனால. வேடிக்கை என்ன அப்படின்னர், ஒரே கரண்ட் தான் லைட்டுக்குள்ள போறதே வெளிச்சமா இருக்கு, ஃபேனுக்குள்ள போறதே காத்தா இருக்கு, ஏசிக்குள்ள போறதே சில்லுன்னு இருக்கு, ஹீட்டர்ல போறதே உஷ்ணமா இருக்கு. உஷ்ணமாகறதுக்குன்னு தனி கரண்ட்டு, கூலாகிறதுக்குன்னு தனி கரண்ட்டு, வெளிச்சத்துக்குன்னு தனி கரண்ட்டு, காத்துக்குன்னு எதானு வேண்டான்னு கிடையாது. அதை போலதான் அந்த பராசக்தி பிரம்மங்கிறது ஒகட்டே ஒன்று. அது பலவிதமான பயன்பாட்டில் பலவிதமாக தெரியுது. அதுதான் இந்த பிரபஞ்சம். இப்படி இருக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ, இதுக்கு பின்னால ஒரு எனர்ஜி இருக்குன்னு, சக்தி இருக்கு. அதை நீ ஆத்மான்னு சொன்னாலும் சரி, இல்லை இதுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கிறதே ஜீவாத்மான்னு சொல்லும், இது அத்தனையும் சேர்ந்தா பரமாத்மான்னு சொல்லும். எல்லாம் ஒரே ஒன்னே ஒண்ணுதான். இதுல வித்தியாசம் கிடையாது. இதைத்தான் அத்வைதம் சொல்றது. ஒன்று ரெண்டு இல்லை. அத்வைதம்னாலே என்னென்ன, ரெண்டு இல்லைன்னு தான் அர்த்தம். நீ சொல்றாப்புல ரெண்டு இல்லை, ஒன்று. இதைத்தான்ப்பா வேதாந்தம் சொல்றது அப்படின்னு. ரங்காச்சாரி நிஜமாவே ரொம்ப எமோஷனலானார், நமஸ்காரம் பண்ணார். எனக்கு ஒரு குணம் உண்டும், இது மாதிரி யாரானும் ஞானிகளை போய் பார்த்தா அவள்கிட்ட இப்படி கொஞ்சம் வாயை கிளறி இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? யாரானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாழ்கிட்ட நம்ம போய் வாயை கிண்டினா என்ன ஜாகிரதையா கண்டணும், அவ்வளவுதான். ஏன்னு நம்ம வாயை கிண்டி நாமளே முட்டாள்னு நம்மளே அவளுக்கு காமிச்சிடக்கூடாது. தத்து பித்தின கேள்வியை கேட்டு சொன்ன. ஆனால் இப்போ பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுது, ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஆத்மாவை ஒத்துக்கிறீங்க. இப்ப நீ ஒத்துன்னா என்ன, ஒத்துக்கலைன்னா என்ன? நீ இதுக்கும் சர்டிபிகேட் கொடுப்பியா என்ன? ஹியர் ஆஃப்டர் ஐ வில் டிக்ளேர் தேர் இஸ் ஏ ஆத்மா. நீ தான் நகலை வழிச்சுக்கணும். யாரு கேட்டா? நம்ம ஒத்துக்கிறத யாரானு கேட்டாளா, இல்லை ஒத்துக்காதான் யாரானு கேட்டாளா? ஒத்துக்கிறோம் ஒத்துனேன்னு சொல்லிகிட்டே இருங்கோ, ஒத்துக்காதும் ஒத்துக்கலன்னு சொல்லிகிட்டே இருங்கோ. ஆனால் என்னமோ இருக்கிறது இருக்கதான் போகிறது, அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. இதுக்கு தான் ஒரு மகான்கள் கிட்ட போகிறது, ஞானிகள்கிட்ட போகிறது. அங்கே போனால்தான் நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திருமூலர் சொல்றாரே, உனக்கு கிளாரிட்டி வரணும், தெளிவு வரணும்னா என்ன சொன்ன? குரு சொல்றதை கேளுப்பா. கண்டவன் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் குழப்புவன். அதனால உனக்கு குழப்பம் போகணும், தெளிவு ஏற்படணும்னா தெளிஞ்ச ஞானிகிட்ட போய் கேட்கணும். அந்த ஞானியைத்தான் குரு குருங்கும். இப்படித்தான் தெரியவா யாரு வந்தாலும் சரி அவளை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணிண்டா. வேடிக்கையா இருக்கும். இன்னும் சண்டை போடுவா, குதர்க்கம் பண்ணுவா, அவ எல்லாரும் வருவா. யாரு வந்தாலும் இப்படிதான் அவளை ஹேண்டில் பண்ணுவார்.